நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான டிவி வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இடையில பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் எல்லாம் பெருசா டிவி லான்ச் பண்ண மாதிரியே தெரியல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹைசன் பிராண்ட்ல இருந்து சென்ட் பண்ண இந்த ஒரு டிவி தான் பார்க்க போறோம். இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது E6N சீரீஸ்ல 3 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. 43 இன்ச், 55 இன்ச், 65 இன்ச். நம்ம கையில இருக்கிறது 55 இன்ச் இருக்கு. அதுலயும் குறிப்பா இதோட பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம ஸ்லிம்மா இருக்கு. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை எப்படிதான் இதுல 55 இன்ச் டிவி இருக்கும் அப்படின்றத ஓபன் பண்ணி பார்த்தா தான் நமக்கே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம அன்பாக்ஸ் பண்ணி இதை பத்தி டீடைலா நம்ம வீடியோல பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல உடல் டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹைசன் பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் பார்ட்னர்னு போட்டு ஹீரோ கப் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே அல்ட்ரா ஹெச்டி 4K டிஸ்பிளே மென்ஷன் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர் அதுலையும் குறிப்பாக கேமிங் மாடலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த சைடு வந்து கூகுள் டிவி ஓஎஸோட வர்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டிவி பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் வாரண்டியோட கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ரியலாகவே இதெல்லாம் நல்ல விஷயம் தான். டிவிக்கு 2 வருஷம் வாரண்டி வருது. அன்பாக்ஸ் பண்ணிட்டு இன்னும் எத்தனை அன்பாக்சிங், சரி கட் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா இருக்கே. இதுக்கப்புறம் ஆயுதம் தேவையில்லை. 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு டிவி ரிமோட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னமோ இருக்குது. ஓகே, வால் மவுண்டிங்க்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்டாண்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு. பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரீ பேட்டரியும் வந்துருச்சு. இது என்னது 2 இயர்ஸ் வாரண்டிக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. குயிக் செட்டப் கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க. நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி செட்டப்லாம் பண்ணணும்னு தேவையில்லை. வாங்கினீங்கன்னா அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு காட்டணுன்றனால தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இங்கே தள்ளி வச்சிரு கார்னராக. இந்த டீ மாதிரி கொடுத்துருக்கிறது அசம்பிள் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல. ஸோ நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமே இதை பிரிக்கிறது தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நல்லா இருக்கும். அப்படியே ஜாலியாக. ஆனால் சவுண்டே இல்லாமல் வருது. பைக் போகிற சவுண்ட். ஓகே, ஓவரால் செட்டப் பண்ணிட்டு டிவியும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பில்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, நமக்கு தேவையான போர்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்களான்னு பார்ப்போம். பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க பட்ஜெட்டை குறைக்கிறதுக்காக ட்ரை பண்ண முக்கியமான விஷயத்துல பில்ட் குவாலிட்டியும் ஒன்று அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஓவராலா பார்க்கும்போது ஓகேவா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டிலாம் அதுக்குன்னு ரொம்ப மட்டமா இருக்குன்னு சொல்ல முடியாது, டாப் நாச்சுன்னு சொல்ல முடியாது, மீடியமா இருக்குன்னு சொல்லலாம். சரி, ஓகே, கோழி குருடா இருந்தா நான் குழம்பு ருசியா இருக்கான்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரைட் சைடில் பவர் கேபிள் கனெக்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் USB 2.0 போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது கூட 3 போர்ட் கொடுத்துருக்காங்க. HDMI 3ல ஆர்க் சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பார்லாம் கனெக்ட் பண்றதுக்கு இது சூட்டபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்றதுக்கு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆண்டனா கேபிளுக்கான போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஈத்தர்நெட் போர்ட் கூட இருக்கு. அண்ட் பேக் சைடில் AV போர்ட்டுமே கூட கொடுத்துருக்காங்க. பழைய பிளேயர்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலா எல்லா போர்ட்டுமே கவர் பண்ணிருக்கிற ஃபீல் தான் இருக்கு. அண்ட் பாட்டம்ல ஆன் பண்றதுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. டிவியோட டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது ஹைலைட்டா எனக்கு தோணுது இதோட பெசல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு மினிமம் பெசல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தூரத்துல இருந்து உங்களுக்கு டிவி பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஃபீலுமே நல்லாவே கிடைச்சிருக்கும். சரி, குவாலிட்டி வைஸ் டிவி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி 55 இன்ச் டிவி தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இதுல 4K LED 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட பிரைட்னஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 300 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா நம்ம எப்படி இண்டோர்ல தான் வந்து பார்க்க போறோம். மோஸ்ட்லி பார்க்கும்போது டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் போதுமான அளவுக்கு இருந்தது. அண்ட் இதுல லைட் சென்சாருமே கொடுத்துருக்காங்க. இதனால ஆட்டோ பிரைட்னஸ்மே நடக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பிரைட்னஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கும் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது இருட்டா இருக்குன்னா ஒரு மாதிரியும், வெளிச்சமா இருக்குன்னா ஒரு மாதிரியும். முக்கியமா 4K அப்ஸ்கேலிங் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா 720p இல்ல 1080p வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் கூட ஆட்டோமேட்டிக்கா அதுவே அப்ஸ்கேலிங் பண்ணி 4Kல உங்களுக்கு வந்து பிளே பண்ணி கொடுத்துரும். இதுல MEMCமே கொடுத்துருக்கனால நீங்க நார்மலான ஒரு வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் கூட அதை இன்னுமே வந்து ஸ்மூத்தா மாத்தி கொடுத்துரும். இதனால ஐ ஸ்ட்ரெயின் இல்லாம பாக்குறதுக்கு வீவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராவே இருக்கும். வீவிங் ஆங்கிள் அப்படின்னு வரும்போது கூட நல்லா சைட்ல இருந்து பார்த்தோம்னா கூட நல்ல ஒரு கிளியரான வீடியோ நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் HDR சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் HDR10 HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதனால நீங்க டால்பி விஷன் கண்டென்ட்டும் பார்த்துக்க முடியும். யூடியூப் இது மாதிரி இதெல்லாம் HDR கண்டென்ட் கூட உங்களால வியூ பண்ண முடியும். ஸோ இமேஜஸ், வீடியோஸ், டெக்ஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது கூட நல்லாவே ஷார்ப்பா இருக்கு. சேச்சுரேஷன் லெவல் கூட பெஸ்ட்டாகவே இருக்குது. அண்ட் பிளாக்குமே பார்த்தீங்கன்னா LED டிஸ்பிளேவாக இருந்தாலும்
ஒரு பெஸ்ட்டான பிளாக் அவுட்புட் வந்து கிடைக்குது. கலர் ப்ரிசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது கூட பெஸ்ட்டாகவே இருக்கு. ஸோ ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி இந்த பட்ஜெட்டுக்கு இந்த டிவி நல்லாவே இருக்கு. ஓஎஸ் அப்படின்னு வரும்போது கூகுள் டிவி ஓஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்கின் எதுவும் அப்ளை பண்ண மாதிரி தெரியல, அப்படியே பியூரா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அதில் எப்பயும் இருக்கிற மாதிரியே ஃபார் யூ டிவி ஷோன்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் முக்கியமாக ப்ளே ஸ்டோர் ஆப்ஸ்ன்னு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் போய் உங்களுக்கு வேணுன்ற டிவிக்கான ஆப்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸையோ இயர்பட்ஸையோ கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் டிவி பார்த்துக்க முடியும். வைஃபை பேண்டை பொறுத்த வரைக்கும் 2.4 GHz 5 GHz ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் கேமிங் கன்சோல் வச்சிருக்கீங்க, PS5 எல்லாம் யூஸ் பண்ணி விளையாடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தனியாக கேமிங்க்குன்னு ஒரு மோடு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுலேயே லோ லேட்டன்சி ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேம் பிளே பண்ணும்போது விஷுவல் லேக் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மற்ற ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் குரோம் காஸ்ட் மூலியமாகவும் டிவியில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட மொபைலில் இல்லை மீரா காஸ்ட் மூலியமாக கனெக்ட் பண்ணனாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக உங்களோட ஸ்க்ரீனையும் மிரர் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூகுள் டிவி ஆப் மூலியமாக ஃபோன்லேயே ரிமோட் யூஸ் பண்ணியுமே உங்களோட டிவியை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பிக்சர் மோடில் டைனமிக் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் கொடுத்துருந்தாலும் ஃபிலிம் மேக்கிங்ன்ற ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்துட்டு டிவியே வந்துட்டு பூஸ்டப் பண்ணி கலர்ஸ்லாம் எதுவும் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கொடுக்குது. மேபி உங்களோட டிவியை செகண்டரி மானிட்டராக கனெக்ட் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிமோட் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் நார்மல் ரிமோட்டை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதுலேயும் குறிப்பாக நம்ம டிவி அதிகமாக நம்ம கேபிள் டிவி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் கூட இந்த பட்டன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி ஓடிடி ஆப்ஸோட ஷார்ட்கட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலை விட 2-3 எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி முக்கியம் தான். பாட்டமில் வந்துட்டு ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்பீக்கர் ஸ்டீரியோ எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. இதில் டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டலாக ஸ்பீக்கரோட அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 24 வாட்ஸ் அவுட்புட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய ஹாலாக இருந்தாலும் கூட 55 இன்ச் பெரிய ஹாலில் தான் வைப்போம், நல்லா கவர் ஆகுது. வேற லெவலில் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி எஃபெக்ட்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட் பார் வாங்கி வைக்கிறீங்கன்ற பட்சத்தில் தான் அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு ரியலாகவே என்ஜாய் பண்ண முடியும். ஸோ டிவி வாங்குறீங்கன்னா அதையும் கூட எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணிக்கங்க, நல்லாயிருக்கும். ஹைசென்ஸ் பிராண்ட் வந்து ஒரு சிலருக்கு வந்து புதுசாக இருக்குன்ற மாதிரி கூட இருக்கும். ஸோ இவங்க குளோபல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 2வது பிளேஸில் வந்து ஷிப்மெண்ட் பண்ணுறோன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் பிரைஸுக்கு ஏற்ற ப்ராடக்டாக பிரைஸ் என்னன்றதை பார்க்கலாம். 43 இன்ச் டிவி 28,000 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 55 இன்ச் டிவி 39,000 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 65 இன்ச் டிவி 55,000 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 இயர்ஸ் வாரண்டியோடமே வந்து கொடுக்குறாங்க. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரைஸுமே இந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் இருக்கிற ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது. டிவி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.